அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 44வது சூத்திரம் பார்க்க போகிறோம். தியானத்திற்குரிய பொருள் நுட்பமானது என்கிற போது விசார நிர்விசார சமாதிகள் இந்த முறைகளை கொண்டே விளங்கப்படுகின்றன. பரமாணுக்கள், ஐம்புலன்கள், மனம், அகங்காரம், சித்தம், பிரகிருதி இவை நுட்பமானவை. தூல பொருட்களுக்கு பதிலாக சூக்கும பொருட்கள் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தூல சமாதியை கேள்வியுடன் கூடியது என்றும் சூட்சும சமாதி கேள்வியற்றது என்றும் கொள்ளலாம். இதுதான் 44வது சூத்திரம். அதாவது பரமாணுக்கள், ஐம்புலன்கள், மனம், அகங்காரம், சித்தம், பிரகிருதி அதாவது பிரகிருதி மாயை இவை நுட்பமானவை. தூல பொருட்களுக்கு பதிலாக சூக்கும பொருள் தியானத்திற்கு தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தூல சமாதியை கேள்வியுடன் கூடியது என்றும் சூட்சும சமாதி கேள்வியற்றது என்றும் கொள்ளலாம். இதுதான் 44வது சூத்திரம். மீண்டும் அடுத்த ஒரு சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.